இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 116 சங்கீதம் 11 வசனம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். சங்கீதக்காரன் பாடும்போது அவர் என்ன வார்த்தையை சொல்றார் பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷர்களும் பொய்யர்கள் தான். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் இந்த மாதிரி மனிதர்களை நம்பியோ அவர்களிடத்தில் அன்பு பாராட்டியோ ஒரு மாதிரி விரக்தியில் இருக்கீங்களா? நான் இவங்களை நம்பி பணம் கொடுத்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க. இவங்களை நம்பி என் உள்ளதெல்லாம் நான் வெளிப்படுத்தினேன், என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இவங்களை நான் ரொம்ப நேசித்தேன், என் அன்பை இவங்க மறந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் பார்த்து பாராமல் உதவி செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு அவங்க நன்றியே இல்லாமல் போயிட்டாங்க. இவங்களெல்லாம் என் உயிருக்கு உயிராக நான் நேசித்தேன், ஆனால் அவங்களுக்கு என்னை இன்னைக்கு பார்த்தா அற்பமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. இவங்களுக்காக என்னன்னாலும் செய்யலாம்னு சொல்லி நான் தீர்மானத்தோடு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அவங்க என்னை கண்டுகொள்வதே இல்லை. இவங்களெல்லாம் நான் ரொம்ப மதிச்சிருந்தேன், ஆனால் இன்னைக்கெல்லாம் அவங்க என்னைய புறக்கணிக்கிறாங்க. இப்படி மனிதர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? உலகம் அதுதான். வருஷ கடைசியில் நொந்து போய் விரக்தியில், மன உளைச்சலில், மன அழுத்தத்தில், சில மனிதர்களினால் வந்த பாதிப்புகளை நினச்சி துதிக்காமல், ஸ்தோத்திரம் பண்ணாமல், நன்றி சொல்லாமல், தேவனை தேடாமல், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. வருஷ கடைசியில் புலம்புறதுக்கு ஒரு முடிவு வரட்டும், முறுமுறுப்புக்கு ஒரு முடிவு வரட்டும். மனிதர்களை நம்பின அந்த நம்பிக்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை திரும்புவதற்கு தீர்மானம் பண்ண ஓடிவாங்க. மனிதர்களையே எதிர்பார்த்து வாழ்ந்ததுக்கெல்லாம் ஒரு முடிவு, முற்றுப்புள்ளி வச்சுட்டு கர்த்தரையே எதிர்பார்த்து வாழ்வதற்கு திரும்புங்க. மனுஷங்களை பெருசாக நினைக்கிறது, மனுஷங்களை முக்கியமாக நினைக்கிறது, மனுஷங்களை மதித்து அவங்களையே தெய்வமாக பார்க்குறது, மனுஷங்கன்னு எப்போ பார்த்தாலும் மனுஷங்க பின்னாடியே ஓடுறது, இதுக்கு எல்லாம் ஒரு முடிவு வரட்டும். கடைசியில் இது மாதிரி தான் புலம்பணும். எந்த மனுஷனும் பொய்யன். மனக்கலக்கத்தில் சொன்னேன். அந்த பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் அப்படி புலம்புற மாதிரி வந்துடும். அது யாரானாலும் இருக்கலாம். என் கணவருக்காக நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணேன், ஆனால் என் கணவர் எனக்கு துரோகம் பண்ணேன். என் மனைவிக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், ஆனால் என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டேன். என் பிள்ளைகளுக்காக நான் எவ்வளோ பார்த்து பாராம ராத்திரி பகலாக உழைச்சி அவங்க விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றேன். இன்னைக்கு என் பிள்ளை என்னைய கைவிட்டுட்டா, என் பிள்ளை எனக்கு துரோகம் பண்ணிட்டா. என் நண்பன் சொல்லி அவனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், எனக்குரியதை கூட தியாகம் பண்ணேன், ஆனால் என் நண்பன் இன்னைக்கு என்னை விரோதிச்சிட்டான். இப்படிலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை நான் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்க கர்த்தர் விரும்பலை. இப்படி மனக்கலக்கத்தில் எல்லாரும் பொய்யன் புலம்புற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருகிறத கர்த்தர் விரும்பலாங்க. எல்லாம் தெரியும், மாயை. எல்லா அன்பும் மாயை. எல்லா அன்புக்கும் ஒரு லிமிட் இருக்குது, எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம், ஆண்டவர் மட்டும்தான் உண்மை, ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் மாறாதது, ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும், ஆண்டவருக்கு மட்டும்தான் இருதயத்தில் இடம் இருக்கணும், ஆண்டவருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கணும். இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ மகனே, தெரிஞ்சுக்கோ மகளேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை சில பாதைகளின் வழியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நல்ல மன தெளிவோட, இனிமேல் நீங்கள் தான் என் நம்பிக்கை ஆண்டவர், இனிமேல் நீங்கள் தான் என் எதிர்கால ஆண்டவர், இனி உங்களை தான் நான் சார்ந்திருப்பாண்டவர், இனிமேல் உங்களை தான் நான் நேசிப்பாண்டவர், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிங்க. புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் போகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோக தேவனே, மனக்கலக்கங்கள், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், மனிதர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளினாலே யாராவது இப்படிலாம் கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னா அவங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சந்திங்க. அவங்க உள்ளங்களில் மாற்றங்கள் வரட்டும். நல்ல சமாதானத்தோடு புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.